வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன்னோடு தனிமையில் பேச வேண்டும் என்று இந்த கந்தன் வந்திருக்கின்றேன். என்னுடைய வார்த்தைகளை 10 நிமிடம் பொறுமையாக நின்று எந்த ஒரு பிள்ளை கேட்கின்றதோ அந்த பிள்ளையானது 10 மணி நேரத்தில் ஒரு நல்ல செய்தியை கிடைக்கப் பெறும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று யோசிக்கின்ற நேரங்கள் எல்லாம் கடந்து இனி உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது. வாழ்க்கையில் வெற்றி பெற இத்தனை படிகளை கடக்க வேண்டுமா என்று மலைத்து நிற்காதே. எல்லா படிகளும் கடக்கக்கூடியவைதான். உள்ளத்தில் உள்ள நம்பிக்கையை செயலிலும் செலுத்துவாயானால் வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நான் சொல்கின்ற சில விஷயங்களை நீ கடந்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை எடுத்து கொண்டு வரும். வறுமையை கடந்து பார்த்தாயானால் செல்வம் உன்னை வந்து சேரும். அழுகையை கடந்து பார்த்தாயானால் தைரியம் உனக்குள் வரும். தோல்வியை கடந்து பார்த்தாயானால் அங்கே வெற்றி உன்னை தேடி வரும். அதன் பின்னே சென்று பார், மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரும். அது நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயானால் சர்வ நிச்சயமாக எதிர்பார்த்த ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன்னை நிராகரித்தவர்கள் உன்னுடன் பேச காத்திருக்கக்கூடிய நிலைக்கு நீ முன்னேறு. அதுதான் உன்னுடைய வெற்றி என்பதனை மறக்காதே. உன்னை நிராகரித்து சென்றவர்கள் எல்லாம் எப்பொழுது உன்னை கண்டு உன்னோடு பேச வேண்டும் என்கின்ற நிலைக்கு அவர்களை இந்த வாழ்க்கை கொண்டு வர வேண்டும். அந்த அளவிற்கு உன்னுடைய முன்னேற்றம் மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, காலத்தின் கணக்கு யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் நிற்க வைக்கும். அதை ஒருபோதும் நம்மால் கணிக்க முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள். அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இந்த விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் கணித்து விட முடியாது என்பதனை தெரிந்து கொள். யார் என்னவாக மாறுகிறார்கள், யார் எப்படியாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக உன்னால் உணர முடியாது. தடுமாறும் பொழுதும் தவறி விழும் பொழுதும் கூச்சலிடாமல் இருந்து விட்டாயானால் நீ நிச்சயமாக வென்று காட்டுவாய். ஏனென்றால் நீ எப்பொழுது தவறி விழுவாய், எப்பொழுது தடுமாறி விழுவாய் என்று சொல்லி அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது. இதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையும் உனக்கு அதிசயத்தை நடத்தும். இந்த வாழ்க்கையும் உனக்கு உண்மையை எடுத்துச் சொல்லும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையை, என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக நின்று இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளையும் உணர வேண்டும். நீயாக நின்று இந்த வாழ்க்கையின் அத்தனை சந்தோஷங்களையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கந்தன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது. யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கின்ற சந்தோஷமும் வேண்டாம். நாம் சந்தோஷமாக இருப்பதற்காக யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம். நீயாக இருந்து விட்டால் அது போதும். இனி எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கிடைத்தே தீரும் என்பதனை புரிந்து கொள்வாய். உன்னை வெறுப்பது யாராக இருந்தாலும் உன்னை நேசிப்பது நீயாக முதலில் இருக்க வேண்டும். உன் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு உண்மையாக இருக்க வேண்டும். 1000 கவலைகள் வந்தாலும் அடுத்தவர்களிடத்தில் சென்று ஒருபோதும் ஆறுதலை தேடாதே. பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நீயே உனக்கு ஆறுதலை சொல்லி கடந்து செல்ல பழகிக்கொள். என் குழந்தையே, நிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு வாய்ப்புகளையும் இந்த நாள் உனக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய முயற்சிகள் உன்னை பலமுறை கைவிட்டிருக்கலாம். ஆனால் ஒரு முறை கூட நீ முயற்சி செய்வதை கைவிடவில்லை அல்லவா? அதனால் இந்த வாழ்க்கையின் வெற்றி
எந்நாளும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சூழ்நிலையை எல்லாம் தாண்டிய ஒரு சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக உறுதியாக கிடைக்கட்டும். இந்த நிலை கடந்த ஒரு மகிழ்ச்சி எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தட்டும். இனி என்ன நடந்தாலுமே எதையுமே என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ விட்டு விடாதே. உனக்காக நான் நடத்துவது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தட்டும். உனக்காக நான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தட்டும். கந்தன் இருந்து உனக்கு தரக்கூடிய ஒரு வெற்றியை எந்த நிலையிலும் உன்னால் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை நீ முயற்சியை ஒருபோதும் கைவிட்டு விடாதே. என் குழந்தையே, என்ன நடந்தது என்று நீ யோசிக்கின்ற நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு அதிசயங்களையும் நடத்தட்டும். வெற்றி பெற வேண்டுமானால் மாற்ற வேண்டியது இலக்கை அல்ல, முயற்சிக்கும் முயற்சிகளைத்தான் என்பதனை தெரிந்து கொள். அதனால் உன்னுடைய முயற்சியை மாற்று. எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தில் அப்படி நடந்து கொள்ள பழகு. நிச்சயமாக நீ விரும்பியது உன்னை வந்து சேர்ந்து விடும். என் குழந்தையே, எதையுமே சிரித்துவிட்டு கடந்து செல். சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்த துடிப்பார்கள். இவர்களை எல்லாம் சிரித்துவிட்டு கடந்து சென்று விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் உனக்கான அதிசயத்தை நடத்தும் என்பதனை புரிந்து கொள்வாய். உன்னுடைய வளர்ச்சிதான் உன்னை உயர்த்தும். உன்னுடைய வளர்ச்சிதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் என் பிள்ளை சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது பார்த்தாயா? ஒன்று முன்னால், ஒன்று பின்னால். ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை, பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை. அவைகளுக்கு தெரியுமல்லவா நிமிடத்தில் நிலை மாறும் என்று. அதுபோலத்தான் வாழ்க்கையும் நிமிடத்தில் உன் நிலையை மாற்றிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டப்படுவதற்கு இந்த வாழ்க்கையில் பயந்து விட்டோமானால் இஷ்டப்பட்டதை ஒருபோதும் அடைய முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எது வேண்டும் என்று முடிவு செய்வதை விட எது வேண்டாம் என்று முடிவு செய்ய நீ கற்றுக்கொள். அதுதான் உனக்கு நிம்மதியை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதுதான் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும். எதிர்த்து வாழ ஒருபோதும் நீ எந்த நிலையிலும் யாரையும் தேடாதே. அப்படி உன்னை எதிர்க்கிறார்கள் என்றால் என் குழந்தையே, அவர்களை எதிர்த்து கூட வாழ பழகு. ஒருபோதும் யாரையும் எதிர்பார்த்து நீ வாழ பழகாதே. என் குழந்தையே, குறையில்லாதவன் மனிதன் இல்லை, அதை குறைக்க தெரியாதவனும் மனிதன் இல்லை என்பதனை புரிந்து கொள். தான் செய்கின்ற தவறு என்னவென்று தெரிந்த பிறகு அந்த தவறை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் ஒருபோது மனிதர்களாக இருக்க முடியாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேலும் எப்பொழுதும் மண்டியிடுவது கிடையாது. தோல்வியை கண்டு அஞ்சினால் வெற்றியை தழுவ முடியாது. அதனால் அச்சம் தவிர்த்து வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் பெற முயற்சி செய். நிச்சயமாக நீ நாளைய விடியலில் எடுக்கின்ற முயற்சி உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கான பேரதிசயத்தை என்றுமே நடத்தும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். கந்தனை நம்பி வந்து விட்டாயல்லவா, இனி உன்னை நான் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் தவிக்க விட்டு விட மாட்டேன். ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நான் நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை மறக்காதே.
இனி எந்த நிலையையும் தாண்டி நீ நிச்சயமாக உனக்கான அதிசயத்தை உணர்வாய். அந்த தருணம் வந்து விட்டது. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.